வாழ்க வளமுடன். இப்போது நம்ம மாங்காயில் தொக்கு பண்ண போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னா, இதில் ஆயில் சேர்க்க போகிறதில்ல, பாயில் பண்ண போகிறதில்ல. இந்த தொக்கு இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு தொக்கு. இது கூட ராமேங்கோல பால்ஸ் பண்ண போகிறோம். இது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு மாங்காயை ஃபஸ்ட்டு தோல் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் போட்டு குறப்பாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த தொக்குக்கு ஒட்டு மாங்காய் தான் நல்லாயிருக்கும். இப்போது குறப்பாக அரைச்ச மாங்காய் எடுத்துக்கிறோம். இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையோட அளவு 1 கப் மாங்காய் விழுது இருந்ததுன்னா அரை கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரை கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இது கூட அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு பாயில் பண்ண போகிறதில்ல, வெயிலில் காய வைக்க போகிறோம். இதை நல்ல ஒரு ஒயிட் கலர் கிளாத் போட்டு மூடி வெயிலில் காய வச்சிடலாம். இதை அன்றைக்கி ஈவினிங் எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு காஞ்சிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு, காரம், ஸ்வீட்டு எது உங்களுக்கு அதிகப்படியாக தேவைப்படுதோ அதை நல்லா கலந்துட்டு மறுநாள் காலையில் வெயிலில் காய வச்சிடலாம். இந்த அளவுக்கு காஞ்சா போதுமானது. இது நல்லா இப்போ காஞ்சிடுச்சு. இதை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த தொக்கை அடை, சப்பாத்தி, ப்ரெட்டு இது கூடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சும்மா கேண்டி மாதிரி யூஸ் பண்ணணுன்னா இந்த ராமேங்கோவில் பால்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு காஞ்ச மாங்காயில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இன்னும் வெயிலில் நல்லா காய வைக்கணும். இந்த அளவுக்கு காஞ்சி வந்ததுக்கப்புறம் மேங்கோ கேண்டி மாதிரி நம்ம சும்மாவே சாப்பிட்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பால்ஸை சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. நன்றி.